ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஒரு சின்ன மிஸ்டேக், நான் இந்த படத்தில் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெயிலர். ஃபஸ்ட்டு அபி என்ன பேசும்போது ரொம்ப சண்டைக்காரன்னு வர சொல்லி விட்றேன். எப்போ பாரு சண்டை போடுவேன்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. பட்டு ரொம்ப ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே சண்டை போடுறது ஸ்கிரிப்டுக்காக தான். ஸ்கிரிப்ட் பேச உட்காந்தாலே சண்டை தான் ரெண்டு பேருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர். சொல்லும்போது சொன்னீங்க ஃபஸ்ட்டு படமும் சேம் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு. அடுத்த படமும் அதே ப்ரொடியூசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து வேலை செய்தாலும் சார் தான் எல்லா வேலையும் செய்கிறது. ப்ரொடக்ஷனில் டீ எனக்கு தெரியல, ஷூட்டிங்கில் ரமேஷ் பிரதர்ட்டு தான் கேட்கணும், ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்குறது அவர் தான் கொடுத்தாரா? அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பழக நாள்லேருந்து எல்லா வேலையும் ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கார் மனுஷன். ஸோ அதுக்காக அடுத்த படமும் ப்ரொடியூசர் கொடுப்பாருங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் ஹவுஸ் ஆஃப் சார், ஐ எம் ஸோ பிளஸ். உங்கள் பக்கத்தில் உட்காந்ததே எனக்கு பெரிய ரொம்ப ஐம் ஃபீலிங் ஸோ பிளஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் சுஜாதா சேச்சிலாம் இருக்கும்போது நான் உங்கள் எல்லார் பக்கத்துலேயும் உட்காந்ததே எனக்கு ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். அண்ட் ரமேஷ் பிரதர், இப்போ தான் வரும்போதே சொன்னேன் ஜப்பானில் நடந்த விஷயம். அண்டு இப்போ யாரோ பேசும்போது சொன்னாங்க ஃபரானா விஷயம் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் வர படங்களில் நோட் பண்ணுற அளவுக்கான ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அது எப்படி சொல்கிறது, எல்லோரும் சொன்னாங்க எல்லாம் இருக்குது வெளியில் வரல, அப்படிலாம் இல்லவே இல்லை. சினிமாவில் நிரந்தர வெற்றியும் இல்லை, நிரந்தர தோல்வியும் இல்லை. நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான், நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளுக்கான ரசிகர்கள் எங்கேயும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் பெருசாக பார்க்குறதே இல்லை. வெற்றி தோல்வின்றது நம்மளுடைய சம்பளம் ஏறும்போதும் நம்மளுடைய டேட் இல்லாமல் போகும்போது தான். பட் நம்ம ஆத்ம திருப்தி நடிச்சிட்டே இருக்கிறது. ஸோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க. அண்ட் இதில் பார்க்கும்போது 2 லுக் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லுக்கில் என்ன, நான் எப்பயுமே உங்கள் உடம்பை பார்த்து ரொம்ப இதுவாக, திடீர்னு பார்த்தா உடம்பு வெயிட்டாக இருந்தவரை வச்சு அப்புறம் பேக் வச்சுருக்கீங்க. ஸோ வெரி நைஸ். அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வெல்கம் டு தமிழ் சினிமா. தமிழ் சினிமா லாங்குவேஜ்லாம் ஒன்றும் பேரியர்லாம் இல்லைங்க. இந்த சினிமா அந்த சினிமாலாம் இல்லை, எந்த சினிமா வந்தாலும் சினிமா தான். அது நடிப்பு நம்ம எங்கே கொடுத்தாலும் மக்கள் ரசித்தாங்கன்னா நம்மளை கூட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். அண்ட் மொத்தமாக இந்த டீமுக்கு தேங்க்யூ. ஸோ ஹாப்பி ஃபார் ஜித்தன் ப்ரோ. ரூட் நம்பர் 17 மாதிரி என்னோட ரூட்டின் மேலே அப்படியே டக்கராக மேலே போகுது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மியூசிக் டைரக்டர், ஆக்டர்ஸ், ஹீரோயின், சிங்கர், அவங்களுக்கு தெரியும். ஹாய், ஓகே. அதுதான் படம் வெற்றி படத்தில் எனக்கு தெரியல எனக்கு. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் ப்ளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், த ஷார்ட் நோட்டீஸில் அவங்களை கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்னா ஜாலியாக உட்காந்து பேசின்னு இருப்போம். அப்படியே காமெடியாக பேசின்னு. ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய் நிலம்னு சொல்லி. சரி பண்ணியிருப்பேன், நல்லதுப்பான்னு சொன்னேன்னா சரி. அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன், அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ கதை சொல்லும்போது 1 ஹவரில் கதை சொல்லி முடிச்சிட்டாரு. ஒன்றுமே புரியல. என்னடா கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது, முடிகிற போது ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டில் 90% காட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய குகை செட்டு, அங்கே ஃபுல்லாகவே கேவ் தான் இருந்தது. அதில் ஒரு 50-60 பேர் அதுலேயும் உள்ளார நிற்கிறாங்க. முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் 60 பேர் வேர்வையோடு பக்கத்தில் நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த குகையை விட அந்த மெழுகுபத்தி தான் அவங்க பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல் புகை மடலமாக இருக்கும். அண்டு ஒரு மெழுகுபத்தியுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் பார்த்தாரு, அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ். சின்ன மீன்ஸ் ஒரு ஷாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகுபத்தி இது மீட்டாயினே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது கேண்டல் எடுத்து வைப்பாங்க அங்கே. டேய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா? விடுறா, ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இதுவரை நீங்கள் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்டு அஞ்சு பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க.
காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கால் கூட ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. அந்த ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days குகைகளே இருந்து. ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை அது. அண்டு டெய்லி அந்த ஃபாரஸ்ட்டில் போனோன்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போகும். அந்த உள்ளே ஏறுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல, அதில் தான் போகணும். அண்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது. அட்டைப்பூச்சிங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்கே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் ஒரு 30 days படம் முடிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்டே போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார். ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார், ஒரு நல்ல கேமராமேன் இருக்கார், எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார், பிரதர் அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர், வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாருங்க. ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பார் வந்து அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும், அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. ஸோ நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் ப்ளஸ் பெரிய ஆடியோ ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுட்டு போகிற. ஸோ வேறு ஹவுஸ் பெஷன் சார் மெயினாக. ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன், இவ்வளோ 50 years ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் போட்டிருக்காருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் சார். எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மைக் வேறு பிடிக்கிறேன், பேசவே வரமாட்டேங்குது. விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. கடைசியாக வேறு மைக் கொடுத்துட்டாங்க வந்து. சோமு சொன்ன மாதிரி தான், ஏமா என்னை கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக மனநிலை இருக்குது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடல் நிற்கிறதுக்கு. நிறையா விழாக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம், லிரிக் ரைட்டர்ஸை மறந்துடுவோம், அப்புறம் பாடினவங்கள மறந்துடுவோம். அவங்களாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல. நிறைய ஹீரோயின்ஸே இப்போ பட விழாக்களுக்கு வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்து இருந்தாங்க, ஆல் த சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ராயல் சல்யூட். அந்த மியூசிக் டைரக்டர்ஸ், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சந்திரன் சார் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியனை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும், அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு, அவர் உடம்புக்கு தான் வயசாகிருக்கு, அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற இந்த பாடல் கேட்கும்போது தெரியுது. ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் சார். நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். we are proud to welcome you here. இந்த கதையை வந்து சொன்னார். இந்த கதை ஃபஸ்ட்டு ஜித்தன் ரமேஷ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசுகிற அந்த கதை சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நான் பண்ணுறதான் பேசிகிட்டு இருந்தேன் வந்து. அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹீரோவாக நடித்து தோற்றவங்க இருக்கான் பிரதர், வில்லனாக நடித்து தோற்றவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால் நீங்கள் வில்லனாக முதல்ல காலடி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் அவங்கள உயரத்துக்கு கொண்டு போய் மேம்பாட்டுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ நீங்கள் 5க்கு மிரட்டியிருக்கீங்க, நான் அன்ஷிகாவோட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம். அதனால் வேறு ஹீரோயின் தான், போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை, ஆளை. ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார். ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை, மனசு இருந்து செய்கிறவன் அத்தனை பேருமே ஹீரோ தான். அது ஒரு பெரிய ராயல் சல்யூட்டு.
ஏன்னா அது கேபி பாலாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எவ்வளோ செய்கிறோம்னு முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ மனசு அன்போடு செய்கிறோன்றது. இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு, நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தேன், திட்டுறாங்க அந்த பக்கம் வரலன்னு சொல்லிட்டு, அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு முன்னெச்சரிக்கையோடு போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே பெரிய மனசு சகோதரி. முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும். அவருக்கும் எனக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க, இல்லை கடன் வாங்கினதுக்காக சம்பாரித்து கடன் அடைக்கணும் டாக்டர் ஆவாங்க. ஆனால் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அறுத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி ஓடி உழைச்சி தனக்குள்ளே இருக்கிற பேஷனை, ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னா டாக்டர் ஆகிடும்னு ஆசைப்பட்டேன். நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆவேன், ஆக்டர் ஆகிட்டேங்க. ஆனால் டாக்டர் ஆன ஒரு ஆள் ஆக்டராக மாறி, உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் 5 படங்கள் எடுத்திருக்காரு. 5 படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. நான் கேட்ட ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காருன்னு அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். நான் நினச்சா எல்லாரையும் கூப்பிடலாம், ஆனால் இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மேடையில் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரதர். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் வந்தோன்னா நிறைய பாப்அப்ஸ் வரும்ல, அப்போ நீங்கள் பேசின ஒரு பாப்அப்ஸ் வந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கும்போது வந்தது. சினிமாவில் வந்து எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது. அப்பா நிறைய பேரை உருவாக்கியிருந்தார். ஆனால் தன் பையனை உருவாக்குறதுல இருக்க பெரிய போராட்டத்தில் எனக்கு லக் இல்லையா, ஹார்ட் ஒர்க் இல்லையா, நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணம்னு ஏற்றுக்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்லேயும் அவர் சொன்னது எதுனாலும் ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். எதுக்கு சண்டை போடணும்? அவர் கேட்பேன், என்னங்க பேசிட்டு போகிறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடக்கூடாது, நமக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் கேள்வி கேட்டு சண்டை போடணும். தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு போய் காலை போட்டு படுத்துறோம் ஜம்முன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ள ஆள். பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும், அவர் ஏதோ இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், இவ்வளோ பெரிய பையன், அவர் வந்து பார்த்தா இப்படி பந்தா பண்ண அப்படிலாம் எதுவுமே இருக்காது. பக்கத்தில் போனோன்னா உட்காருங்க அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அந்த லோக்கல் ஸ்டாங் நம்மளே ஒரு அப்படியே ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அந்த இறுக்கம் கொடுத்துரு வந்து. ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் பார்த்து பேசுகிறேன். பட் அதே சிரிச்ச முகம். இடையில ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, என்னால் போக முடியல. இந்த படத்துக்கு அவர் கூப்பிடல, நான் வரணும்னு சொல்லி பாபில நான் வரேன்னு சொல்லாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு மாதிரி ஒரு ட்ரைலர் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் நிறைய பேர் தெரியும், அதனால் நிறைய ஓகே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐங்கரன் அவங்களுக்கும் பெரிய தேங்க். இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துற விஷயம். ஆடியோ வந்து பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ அமேசிங் க்ரூ உள்ள இந்த மூவிக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் போய் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஈவினிங் எனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னென்னா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் ஆஃப் ஆல் டைம், our dearest Avsep Bachchan uncle, my dearest Avsep uncle, கேரளால he is the senior most composer இப்போ 40-50 years இப்போ he has given us so many classics எங்களுக்கு கொடுத்துருக்காரு Avsep Bachchan uncle. ஸோ நான் Avsep அங்கிளுக்கு என்ன ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ அங்கிள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, ஐ டோன்ட் நோ வை இட் டுக் ஹிம் ஸோ லாங். ஏன் அங்கிள், ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் வரல? பட் பெட்டர் லேட் தென் நெவர். வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எல்லோரும் கண்டிப்பாக Avsep Bachchan அங்கிளை வித் ஓப்பன் ஹார்ட், ஓப்பன் ஆர்ம்ஸ் எல்லோரும் வெல்கம் பண்ணோம். தமிழ் நம்ம மக்கள் எல்லோரும் அங்கிளோட சாங்ஸ்க்கு உங்களோட லவ் கொடுக்கணும். சச் அன் அமேசிங் கம்போசர் அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கொடுத்துருக்காரு யுகபாரதி சாரோட வரிகளில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஒன்ஸ் அகேன். அபிலாஷ் அவர்களுக்கு best wishes to the team. You have such an amazing crew. And Jithan sir, I'm waiting to watch this movie. And Anju, to you also, you look so pretty. So thank you so much and looking forward to watching this movie. A big congrats to the full team. Trailer appadi பயங்கரமா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, டிரெக்டர் அபிலாஷ், எனக்கு அபிலாஷ் இந்த
ஃபஸ்ட்டு பேசின போதே அபிலாஷா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம் அப்படி தட் இட் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியற ஒரு குவாலிட்டி அது. And the trailer is so beautiful and the song is also beautiful. Everybody, ரொம்ப சந்தோஷம். First thing to Jiten bro, you know how much we love you. உண்மையிலேயே எவ்வளவு இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பி த ராக் ஸ்டார் தட் யூ ஆர். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அண்ட் ரூட் நம்பர் 17 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. என்ஜாய் யுவர் செல்ஃப். அவருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். அண்ட் தேங்க்யூ கைஸ் வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக மனமார்ந்த நன்றிகள். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.